பிரிட்டானியாவோட Q1 ரிசல்ட் வந்து வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஃபினான்ஷியல் இயர் Q1 வந்து அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து மீட் பண்ணல. ஏன் அப்படின்னா, போன வருஷம் Q1 இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025ஓட Q1 நம்ம எடுத்து பார்க்கும்போது 502 கோடி வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் நம்ம லாஸ்ட் குவார்டர் Q4 எடுத்து பார்த்தாலுமே வந்து எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 556 கோடி வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இந்த Q1 அவங்க பண்ணியிருக்கிறது வந்து 520 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 570 கோடியா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்திருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து மீட் பண்ணல. அண்ட் தென் நெட் ப்ராஃபிட் வைஸ் பார்த்தாலுமே டவுன் தான் இந்த கம்பெனிக்கு. ஸோ அண்ட் தென் ரெவன்யூ வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்க அப்பா இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா சேல்ஸ் வந்து இந்த ரஸ்க் அண்ட் தென் வேஃபர்ஸ் அண்ட் தென் கிராய்சன்ஸ்ன்ற அந்த ஒரு பிரிட்டானியா ட்ரீட்டோட பிஸ்கட் பற்றி தெரியல. ஸோ இங்க வந்து ஒரு 10% வந்து அப்ராலி வந்து கொடுத்துருக்கு ரெவன்யூ வைஸ்ல. எபிட்டாவும் சரி எபிட்டா மார்ஜினும் சரி அங்கேயுமே வந்து அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்களால மீட் பண்ண முடியல. அங்கேயும் வந்து டிக்ளைன் வந்து ஆயிருக்காங்க. மேனேஜ்மெண்டோட கமெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் நாங்க ஃபோக்கஸ் பண்ண போது 10% அந்த ஒரு சேல்ஸ் growth வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம். 10% வந்து இயர் ஆன் இயர் அந்த சேல்ஸ் growth வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ணி போறோம். அண்ட் தென் வந்து புது ப்ராடக்ட் லான்ச்சஸ்மே வந்து இருக்கு. ஸோ அதுக்கான பிளான் வந்து இருக்கு. அண்ட் தென் டபுள் டிஜிட் growth தான் எங்களோட ஃபுல் பிளான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த புது ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பேக்கரி செக்மெண்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இங்க வந்து பேக்கரி செக்மெண்ட் வந்து நிறைய ஆட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா பேக்கரி செக்மெண்ட் ஆட் பண்ணாதான் அங்க இருந்து இங்க பிஸ்கெட்டோ இல்ல புது ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்க முடியும். ஸோ அதுக்காக நிறைய பேக்கரி செக்மெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போறாங்க. அண்ட் தென் பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்க வந்து என்னென்ன ப்ராடக்ட் சொல்றாங்க அப்படின்னா பியூர் மேஜிக்கும் குட் டே கிராஃப்டட் குக்கீஸையும் வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் எங்களோட பிரீமியம் பிராண்ட். ஸோ அங்க வந்து நிறைய ஃபோக்கஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இயர்லி சைனா இப்போ பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா இங்க வந்து இந்த டிமாண்ட் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறது வந்து திரும்ப ஸ்ட்ராங் ஆகும். இந்த ரூரல்லையும் சரி அர்பன்லையும் சரி ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ராங் ஆகும்போது எங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓவராலா பார்க்கும்போது இந்த பிரிட்டானியாவோட Q1 நம்ம பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வைஸ் டவுனா இருந்தாலும் இந்த ரெவன்யூ வந்து அவங்களோட ஃபியூச்சர் ஃபோக்கஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. இப்போ இந்த ஷேர் அப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பி வந்து 62ல வந்து இருக்கு. இது ரொம்பவே ஹைவேலேஷனான ஒரு கம்பெனியா வந்து இருக்கு. இந்த டைம்ல வந்து உள்ள நான் போக மாட்டேன். நீங்க என்ன எதுன்ற டிசிஷன் வந்து எடுத்துங்க. ஏன்னா ரொம்பவே ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. சிகரெட் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஃபயரா வந்து போயிட்டு இருக்கு. சிகரெட் ஸ்டாக்ஸ் ஆன் ஃபயர் அப்படி கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா எங்க ஐடிசியும் சரி காட்ஃப்ரே பிலிப்ஸும் சரி சூப்பரான சேல்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த சிகரெட் சேல்ஸ்ல. ஸோ இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். காட்ஃப்ரே பிலிப்ஸ் வந்து இங்க ஐடிசியை விட சூப்பரான வந்து சிகரெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு மந்த்துக்கு எவ்வளவு சிகரெட் சேல்ஸ் அவங்க பண்றாங்க அப்படின்னா 1903 மில்லியன் யூனிட்ஸ் வந்து விற்கிறாங்க. அவ்வளோ சிகரெட் சேல்ஸ் வந்து நடக்குது ஒரு மந்த்துக்கு. இங்கிருந்து மட்டுமே ரெவன்யூ ஒரு 36% எடுக்கிறாங்க. ப்ராஃபிட் வந்து ஒரு 55% வந்து எடுக்கிறாங்க சிகரெட்ல மட்டும். அண்ட் தென் 35 கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அங்கிருந்து எடுக்கிற ரெவன்யூ வந்து 25% இவங்களோட ரெவன்யூல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் தென் இந்த பிலிப் மோரிஸ் அண்ட் தென் மால்ப்ரோ கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்க. அதுவுமே வந்து ஸ்ட்ராங்கா போகுது. இன்னும் எக்ஸ்பென்ஷன் எங்க பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா சவுத் இந்தியால எக்ஸ்பென்ஷன் பிளான் வந்து அதிகமா பண்ணிருக்காங்க. இங்க ஐடிசிக்கு சேலஞ்சிங் வந்து உருவாக்கணும் அப்படின்றதுனால இங்க சவுத் இந்தியா ஃபோக்கஸ்க்கு வந்து வராங்க. ஸ்டாக் வந்து இந்த 2024ல இருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது 90% வந்து அப்ல ஆயிருக்கு. பட் இப்போ அந்த ரேலியில பார்ட்டிசிபேஷன் பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா நான் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா ரொம்பவே ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. அதுவும் நான் அன்னைக்கே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இங்க மார்க்கெட் ரிட்டர்ன் வர பிசினஸ் ரிட்டர்ன் வர இங்க பிசினஸ் ரிட்டர்ன் இல்லாம மார்க்கெட் வந்து ஏற்றிருக்காங்க. என்னைக்கு இருந்தாலும் மார்க்கெட்டை வந்து ப்ரூவ் பண்ணி அதை வந்து இறக்கி விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கு. ஸோ அதனால அந்த பக்கம் போல இப்போ அப்படியே ஐடிசிக்கு வரும். இவங்களோட சிகரெட் சேல்ஸுமே சூப்பரா இருக்கு. ஸ்லோவா இருந்தாலும் ஸ்டெடியா வந்து இருக்கு. சிகரெட்டோட பிசினஸ் ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா 7.5% வந்து இயர் ஆன் இயர் growth ஆயிருக்கு. அதுல ரெவன்யூ வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8520 கோடி வந்து இந்த ரெவன்யூ வைஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இவங்களோட யூனிட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா காட்ஃப்ரே பிலிப்ஸோட அதிகமா வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சொல்ல வேணாம். ஏன்னா இவ்வளவு பேர் சிகரெட் அடிக்கிறாங்கன்றத பார்த்தாலே ஓகே இந்த அளவுக்கு இங்க மார்க்கெட் டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது. பட் எல்லாரும் சிகரெட் பிடிக்கிட்டு வந்து அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணல அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிட்டா போதும். அவங்களுக்கு வந்து அது வந்து நெகட்டிவா அமைய போகுது, நமக்கு பாசிட்டிவா அமைய போகுது. எல்லாரும் சிகரெட் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்காக பதில் அந்த ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த ஐடிசிக்கு திரும்ப கம்பேக் பண்ணுவோம். புது ப்ராடக்டா லான்ச் பண்றதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. கிளாசிக் கனெக்ட் அண்ட் தென் கோல்ட் ஃபிளேக் இந்தியா மின்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் அண்ட் தென் சிஸ்டர் ப்ராடக்ட் இதுல எல்லாத்துலயுமே புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்களாம். அண்ட் தென் இந்த கம்பெனிக்கு வந்து இங்க எஃப்எம்சிஜில வந்து ப்ரெஷர் இருந்தாலும் இங்க சிகரெட் பிசினஸ்ல எந்த ப்ரெஷரும் இல்லை. ஸோ அவங்க வந்து சூப்பரா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த இயர்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 9.5% வந்து விழுந்திருக்காங்க. பட் ஆனாலும் வந்து நல்ல ஸ்டாக்கா வந்து இருக்கு. நான் இன்னமும் அப்பப்போ வாங்கிட்டு தான் இருக்கேன். நேற்று கூட ஒன்று வாங்கினேன். இதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டே தான் இருக்க போறேன். பாரதி ஏர்டெலோட Q1 வந்திருக்கு. சூப்பரான Q1 வந்து இருக்கு. ப்ராஃபிட் வைஸும் சரி ரெவன்யூ வைஸும் சரி. ப்ராஃபிட் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்பா இருக்கு அப்படின்னா 57% வந்து அப்பா இருக்கு. ரெவன்யூ எவ்வளவு பர்சன்டேஜ் அப்பா இருக்கு அப்படின்னா 28% வந்து அப்பா இருக்கு. ஸோ இந்த அளவுக்கான ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னா இவங்களோட ரெவன்யூ ப்ராஃபிட்டுக்கு எதெல்லாம் கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கு எந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்தியாவோட மொபைல் பிசினஸ் செக்மெண்ட் 22% வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கு. அப்படின்னா இங்க நம்ம மொபைல் டாப் அப் எல்லாம் பண்றது அந்த டேட்டா பிளான்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்றது ப்ரீபெய்ட் போஸ்ட் பெய்ட் இந்த மாதிரி எல்லாமே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்தியா பிசினஸ் குள்ள வருது. ஸோ இந்த இந்தியா பிசினஸ் வந்து 22% அப்பா இருக்கு. அண்ட் தென் 25% வந்து ஆப்பிரிக்கன் பிசினஸ் வந்து அப்பா இருக்கு. ஸோ ஏர்டெல் வந்து இங்க தாண்டி ஆப்பிரிக்காலே வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அங்க ஒரு 25% அப்பா இருக்கு. சேம் இதே மாதிரி டேட்டா அண்ட் தென் அதர் பிளான்ஸ் எல்லாமே சேர்ந்து அங்க ஒரு 25%, இந்தியாவில் வந்து 22%. ஸோ பிசினஸ் செக்மெண்டா இதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஸோ ஓவராலா ப்ராஃபிட் ரெவன்யூ அண்ட் தென் பிசினஸ் செக்மெண்ட் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு பாரதி ஏர்டெல் கம்பெனிக்கு. பட் இப்போ இந்த கம்பெனி வந்து 52 வீக் கையில வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. 2000 ரூபாய் வந்து 52 வீக் கையா வந்து இருக்கு. இப்போ 1900 வந்து அதோட பிரைஸா வந்து இருக்கு.
ஸோ இந்த டைம்ல உள்ள போறத நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்பேன். ஏன்னா 52 வீக் கை கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு 52 வீக் லோக்கு வந்து வரட்டும். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் உள்ள போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பேன். இண்டஸ்இண்ட் பேங்க்ல நியூ சிஓ வந்ததுக்கு அப்புறம் நேத்து மட்டும் 6% வந்து அப்பா இருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் ஷேர். இதுக்கான ரீசன் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டோம். புது சிஓ வந்ததுனாலதான் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பேர் வந்து என்ன, ராஜீவ் ஆனந்த்ன்றது இவரோட பேர் வந்து இருக்கு. இவர் வந்து ஆக்சிஸ் பேங்க்ல எக்ஸ் டெபுட்டி எம்டியா வந்து இருந்தாரு. இப்போ வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து டேக் ஓவர் பண்ண போறாரு சிஓவா. அண்ட் தென் இவருக்கு 35 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர்ல. ஸோ இவரோட டேக் ஓவர் வந்து இங்க ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுது. ஏன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் என்ன பாதியில நோக்கி போகுதுன்னே தெரியாம வந்து இருந்தாங்க. ஏன்னா 2025 ஏப்ரல் அப்போ வந்து சுமன் கத்பலியா வெளியே போனாரு. அதான் அப்போ வந்து இந்த அக்கௌண்டிங் டிரான்ஸ்பரன்சி இஷ்யூலாம் வந்து கிரியேட் ஆச்சு. நிறைய ஆடிட்லாம் வந்து பண்ணாங்க கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம். ஸோ இப்போ எல்லாமே வந்து அது முடிஞ்சிருச்சு. பட் ஆனா இப்போ ஃபியூச்சரா என்ன நோக்கி போக போறாங்க அப்படின்றது சிஓ கையில தானே இருக்கு. ஸோ சிஓ இல்லாம இத்தனை நாள் தவிச்சிட்டு இருந்தாங்க. சிஓ அப்பாயின்மெண்ட் தெரிஞ்ச உடனே ஃபியூச்சர் பிளான் ஏதோ ஒன்று வந்து இவர் பண்ணுவாரு. அந்த எக்ஸ்பென்ஷன் பிளான் என்னெல்லாம் சொல்லுவாரு. ஸோ அதனால இண்டஸ்இண்டோட இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். எப்படி இந்த பேங்க் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த ஷேர் வந்து ஏற்றிருக்காங்க. பட் நம்ம அந்த ஃபினான்ஷியல் வைஸ் ஏத்துறாங்களான்னு கேட்டீங்கன்னா அது இங்க வந்து ஏத்தல. ஏன்னா ஃபினான்ஷியல் வைஸ் இன்னும் கம்மியா தான் இருக்காங்க. ப்ராஃபிட், ரெவன்யூ அண்ட் தென் இங்க லோன்ஸுமே வந்து கொடுக்குறது எல்லாமே என்பிஎஸ் தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க இது எல்லாமே டவுனா தான் இருக்கு. பட் இந்த புது சிஓ வந்ததுனால எவ்வளோ ஃபியூச்சர் பிளான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. டைட்டன் கம்பெனி ஒரு மாஸ்டர் பிளான் வந்து போட்டிருக்காங்க. அது என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்க இந்தியா மேல வந்து ட்ரம்போட டாரிஃப் 25% வந்து அப்ளிகபிள் இருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இங்க இருந்து ஜெம்சன் ஜுவல்லரி வந்து இங்க டைட்டன் வந்து தயாரிச்சு இங்க யூஎஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அங்க அவங்களோட பிரான்ச் வந்து இருக்கு, தனிஷ்க் இருக்கு. அண்ட் தென் இப்போ கேரட் லைன் வந்து 2024 அக்டோபர்ல தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க கேரட் லைன்லாம். ஸோ இது வந்து ஆன்லைன் ப்ராடக்டா இருக்கு. ஸோ ஆஃப்லைன்லயும் வந்து போவாங்க. தனிஷ்கோட பிராண்ட் இங்க யூஎஸ்ல இருக்கு. ஸோ அப்போ இங்க இருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அங்க விற்கிறாங்க அப்படின்னா 25% வந்து டேரிஃப் வந்து இம்ப்ளிகேஷன் ஆகும். இதனால இவங்க ப்ராடக்ட் வந்து அங்க ஹை காஸ்ட்ல இருக்கும், மக்கள் யாரும் வாங்க மாட்டாங்க, சேல்ஸ் வந்து டிராப் ஆகலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா பைபாஸ் பண்றாங்க. ஸோ இங்க இருந்து தயாரிச்சா தானே வந்து எனக்கு டேக்ஸ் வந்து நீ போடுவ, எனக்கு தான் யூஏல வந்து பிரான்ச் இருக்கே, ஸோ அங்கிருந்து நான் தயாரிச்சு அனுப்புறேன். அங்க ஆனால் உங்ககிட்ட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இல்லையான்னு சொல்லி நினைப்பீங்க. அதுக்கு தான் இந்த தமாஸ் ஜுவல்லரி வந்து வாங்குறாங்க. ஸோ அந்த தமாஸ் ஜுவல்லரியில நிறைய பிளான்ட் வந்து இருக்கு மேனுஃபேக்சரிங். ஸோ அதை யூஸ் பண்ணி அங்கிருந்து மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்ப போறாங்க. யூஏக்கான டேரிஃப் இல்லையான்னு கேட்டா அங்கேயும் டேரிஃப் இருக்கு. ஆனா 10% தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இங்க 25% கொடுக்குறதுக்கு அங்க 10% கொடுத்து அங்க இருந்து வந்து ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க தனிஷ்க்கு. இங்க இந்தியால இருந்து தயாராகிட்டு அங்க யூஎஸ்க்கு போகுது, தனிஷ்க் பிராண்டுக்கு வாங்க போகுது அப்படின்னா 125 ரூபா கொடுத்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இதுவே அவங்க துபாயில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னா 110 ரூபாய்க்கு வந்து அவங்களால அந்த கோல்டு வந்து வாங்கிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்படி இருக்கும்போது தனிஷ்க்குமே வந்து இது பிளஸ் தான், அண்ட் நீங்க மக்களுக்குமே பிளஸ் தான். அதுக்கான பிளான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ தமாஸ் வந்து கரெக்டா வந்து யூஸ் பண்ணிக்க போறாங்க. ஏன் வந்து இவங்க யூஎஸ்ல வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வைக்க கூடாது, துபாயில ஏன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா துபாயில வந்து இங்க டாக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் டேரிஃப் இம்ப்ளிகேஷன் எதுவும் கிடையாது. அந்த நீங்க லேபர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைப்பாங்க. பட் ஆனா யூஎஸ்ல போயிட்டாங்க அப்படின்னா லேபர் யாரும் கரெக்டான லேபர் வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே ஹேண்ட்மேட் ஜுவல்லரியா தான் வந்து இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது அக்யூரேட்டா பண்ணணும், அதுக்கான ஆள் வந்து அங்க கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்றது ஃபர்ஸ்டா இருக்கு. அண்ட் தென் டேரிஃபோட இம்ப்ளிகேஷன் இருக்கு, அண்ட் தென் லேபர் காஸ்டும் வந்து ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் அவங்க அங்க போறாங்க. ஜியோ பிளாக் ராக் வந்து ஒரு 5 என்எஃப்ஓ வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. நியூ ஃபண்ட் ஆஃபரிங்கா. இது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸா வந்து இருக்கு. ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நிறைய வந்து இப்போ மார்க்கெட்ல இருந்துகிட்டு தான் இருக்கு. யூடிஐ இது இருக்கு, ஹெச்டிஎஃப்சி இது இருக்கு, ஐசிஐசிஐ இது இருக்கு, ஆக்சிஸ் இருக்கு, நிறைய வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இங்க நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து இங்க ஜியோ இதுக்கு வந்து ஆட் ஆக போகுது. அண்ட் தென் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து ஆட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி 50, செகண்ட் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50, அண்ட் தென் தேர்ட் வந்து நிஃப்டி மிட் கேப் 150, அண்ட் தென் ஃபோர்த் வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் 250, அண்ட் தென் ஃபிஃப்த் வந்து நிஃப்டி 8 to 13 இயர் ஜிசெக் பாண்ட்ஸ் வந்து இங்க லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இதுல 4 வந்து மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து ட்ராக் பண்ண போகுது, 5வது வந்து டெப் மார்க்கெட் வந்து ட்ராக் பண்ண போகுது. ஸோ இது 4 ஈக்விட்டி, இந்த 5வது மட்டும் இங்க டெப் மார்க்கெட் வந்து ட்ராக் பண்ண போகுது. இதுல வந்து இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாமே உள்ள வரும். ஸோ இந்த 5 ஃபண்ட்ல எதை வந்து பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த 5 ஃபண்ட் ஏற்கனவே நிறைய மார்க்கெட் பிளேயர்ஸ் கிட்ட வந்து நிறைய விஷயத்துல வந்து இருக்கு. உங்களுக்கு ஜியோ தான் வேணும் அப்படின்னா இங்க நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அண்ட் தென் மிட் கேப் கூட போய்க்கலாம். ஸ்மால் கேப் கொஞ்சம் ப்ரெஷர்ல தான் வந்து இருக்கு. ஸோ ஸ்மால் கேப் அவாய்ட் பண்ணிட்டு அண்ட் தென் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான் நீங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க டேரக்டாவே அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கிடலாம். இல்ல அப்படின்னா நீங்க பாண்ட்ஸ் வேற எங்கன்னா டேரக்டா வாங்கிடலாம். அதுக்கு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் போறது வந்து அவ்வளவு பெட்டரான ஐடியாவா எனக்கு தெரியல. ஸோ நீங்க என்ன எதுன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த புதுசா ஒரு 3 ஃபண்ட் ஆஃபரிங் வந்து வருது, அவ்வளவுதான் நியூஸா இருக்கு. ஸோ இங்க வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாமே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு, ரொம்ப கம்மியா தான் இருக்க போது. ஸோ நீங்க எங்க சூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட Q1 வந்து வந்திருக்கு, சூப்பராகவே இருக்கு Q1. அது என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ராஃபிட் வந்து 24% அப்பா இருக்கு, ரெவன்யூ வந்து 4% வந்து அப்பா இருக்கு, எக்ஸ்பென்ஸ் 6% வந்து அப்பா இருக்கு. பட் ஆனா ஓவராலா மேட்ச் ஆயிருக்கு, சூப்பராகவே வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா எபிட்டா மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 12.2% வந்து இருக்கு. அதனால உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமானது கரெக்டா மேட்ச் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு ப்ராஃபிட் எப்படி பண்ணாங்க அண்ட் தென் எப்படி இந்த மார்ஜின்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிமாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த 2 வீலர் 4 வீலரோட பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட். அப்படின்னா நம்ம 2 வீலர் 4 வீலருக்கு வந்து நம்ம பேட்டரி வந்து அடிக்கடிக்கு ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஒரு 3 இயர்ஸ் ஒன்ஸ் இல்ல 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம்ல. ஸோ அங்க வந்து சேல்ஸ் டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு.
ஸோ அங்க ரீசைக்ளிங்ல மார்க்கெட் வந்து பிடிக்கிறாங்க. அண்ட் தென் அடுத்ததா இருக்கிறது இவங்க ப்ராஜெக்ட் எடுக்கும் போதே, இந்த பேட்டரிக்கான ப்ராஜெக்ட் எடுக்கும் போதே காஸ்ட் எஃபிஷியன்ட்டா வந்து எடுத்துறாங்க. இதனால மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடுறாங்க. இது அடுத்த ரீசனா இருக்கு. அண்ட் தென் ப்ராடக்ட் எல்லாமே மிக்சபிளா வச்சிருக்காங்க. பிரைஸை வந்து கரெக்டா வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து அடுத்த ரீசனா இருக்கு. அண்ட் தென் இவங்களுக்கு ஒரு சில ரெவன்யூ இன்னும் நல்லாவே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. க்ரோத் வைஸ் பார்க்கும்போது அதுல வந்து இந்த பவர், ரயில்வே அண்ட் தென் டிராக்ஷன் இந்த செக்மெண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. இவங்க எங்க சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த ஆட்டோ ஓஇஎம், ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர், இங்க வந்து பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்றாங்க. இங்க வந்து இவங்களால அந்த அளவுக்கான ப்ராடக்ட் வந்து விற்க முடியல. ஸோ இது வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. இது எங்க நடக்குது அப்படின்னா இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் தென் இங்க டூ வீலர் செக்மெண்ட்ஸ் தான் அதிகமா நடக்குது. ஃபோர் வீலர்ல அதிகமா நடக்கல. இங்க வந்து ஆட்டோ ஓஇஎம்க்கான அந்த ஒரு சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆகுது. அண்ட் தென் இன்புட் காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிற வந்து ஒரு ரீசனால இவங்களோட ரா மெட்டீரியலே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் தென் இங்க ட்ரம்போட டாரிஃப் வந்து அன்சர்டனிட்டி கிரியேட் பண்ணுது. இது எல்லாமே ஒரு ரீசனா வந்து அமைதி உங்களுக்கு சேலஞ்சஸ் தான் இருக்கு. எம்டிஎன்சிஓனா ஆவிக் ராய் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க வந்து மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன் வந்து மோசமா தான் இருக்கு, டஃப்பான கண்டிஷன்ஸ் தான் எங்களுக்கு இருக்கு, நாங்க ஒத்துக்கிறோம். அதனால நாங்க எங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ப்ராடக்ட் இன்னோவேஷன்ல ஒரு ஃபோக்கஸோ அண்ட் தென் ப்ராஃபிட்டபிளான க்ரோத் எங்க இருக்கோ அதை நோக்கி ஒரு ஃபோக்கஸோ அண்ட் தென் காஸ்ட் எஃபிஷியன்சியா எப்படி பண்ணலாம் ப்ராடக்ட் அப்படின்றத அந்த ஃபோக்கஸும் வந்து நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க கான்பிடென்ட்டா இருக்காங்களாம் கம்மிங் குவார்டர்ஸ்ல வந்து இந்த டிமாண்ட் எல்லாமே வந்து ரிகவர் ஆயிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கும் வந்து இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸும் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ ஒரு டவுட் வரும், எக்ஸைட் இருக்கு, அமராஜா பேட்டரிஸ் இருக்கு, 2 கம்பெனி தான் பேட்டரியில, இது 2 கம்பெனில எது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் 2 கம்பெனியுமே வந்து போல. அமராஜா வந்து லாஸ்டா போனது, இப்போ எதுவும் உள்ள போல. பட் பெட்டர் வேல்யூஷன்ஸா இருக்குது. அமராஜா வந்து பெட்டரா இருக்கு எக்ஸைட கம்பேர் பண்ணும்போது. ஏத்தரோட Q1 அப்டேட்டும் பார்க்கலாம். அண்ட் தென் இவங்க வந்து ரேர் எர்த் மேக்னெட்னால பிரஷர் வந்து கிரியேட் பண்றாங்க. இது எப்படி இந்த கம்பெனி வந்து அஃபெக்ட் ஆக போகுது, அண்ட் தென் அந்த அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இவங்க எப்படி அதுல இருந்து ரிகவர் ஆக போறாங்க, அந்த பிளான்ஸ்ல என்ன வச்சிருக்காங்க அப்படின்றத டீடைலா வந்து பார்க்கலாம். ரேர் எர்த் மேக்னெட் ப்ராப்ளம், இது வந்து இங்க டிமாண்ட் வந்து கம்மியா இருக்கு ரேர் எர்த் மேக்னெட்ன்றது. ஸோ இதுதான் வந்து பெரிய பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணுது. ஏத்தர் எனர்ஜிக்கு இருக்க எல்லா இவி பிளேயர்ஸ்க்குமே அது வந்து பெரிய பிரச்சனை தான். இங்க வந்து மெயினா ஏத்தருக்கு வந்து கிரியேட் ஆகுது. இது என்ன அப்படின்னா இங்க மோட்டர்ஸ் எல்லாம் தயாரிக்கிறது, இவி மோட்டர்ஸ் தயாரிக்கிறது மெயினான காம்போனன்ட் இந்த ரேர் எர்த் மேக்னெட் தான். இந்த ரேர் எர்த் மேக்னெட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இதனால இவங்களுக்கு வந்து சப்ளை வந்து இல்ல. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா இவங்க ப்ராடக்ட் வந்து ஏற்கனவே மேனுஃபேக்சர் பண்றது வந்து கம்மியா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க சேல்ஸ் வந்து Q2ல என்னதான் பண்ணாலுமே இவங்க கிட்ட புதுசா ப்ராடக்ட் எதுவும் லான்ச் பண்ணாத அந்த ஒரு ரீசன் அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்ல அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான அந்த ஒரு ப்ரொடக்ஷன் வந்து இருக்காது. ஏன்னா ரேர் எர்த் மேக்னெட் இல்ல, மோட்டர்ஸ் வந்து தயாரிக்க முடியல. இதனால Q2ல வந்து இவங்களோட சேல்ஸ் க்ரோத் வந்து கம்மியாக போகுது அப்படின்றது தான் அவங்களே வந்து அப்ளான்மெண்ட் பண்றாங்க. இந்த ரேர் எர்த் மேக்னெட் ப்ராப்ளம் இவங்க எப்படி சால்வ் பண்ண போறாங்க அப்படின்னா இவங்க வந்து சைனால போயிட்டு இந்த ஒரு அசம்பிளி வந்து பண்ணலாம், இந்த மோட்டார்ஸ் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஸோ சைனால இந்த மோட்டார்ஸ் வந்து அசம்பிளி பண்ணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இந்த சேலஞ்சஸ் வந்து ரெக்கவர் பண்றதுக்கான பிளானா இருக்கு. அப்புறம் ரேர் எர்த் ஃப்ரீ மேக்னெட்ஸ்ல இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வேற இடத்துக்கு போகலாம். இப்போ ஃபெரைட்டை பேஸ் பண்ணி இந்த மோட்டார்ஸ் தயாரிக்கிற அந்த ஒரு பிளான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை சக்சஸ் ஆச்சு அப்படின்னா இதை வந்து மூவ் பண்ணிடுவாங்க. இந்த ரேர் எர்த் மேக்னெட் இல்லாமலே ப்ராடக்ட் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் இப்போ வரைக்கும் இது எல்லாமே எக்ஸ்ப்ளோரிங்கா தான் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா ரேர் எர்த் மேக்னெட் வந்து கிடைக்கல, சப்ளை இல்ல. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ரிகவர் பண்றதுக்கான பிளான்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சைனாலே ஒரு சில மோட்டர்ஸ் வந்து அசம்பிளி பண்ண போறாங்க. இப்போ இந்த பிசினஸ் எக்ஸ்பென்ஷனா வந்தோம் அப்படின்னா 95 ஸ்டோர் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பிளஸ் பாயிண்டா வந்து அமையுது அந்த கம்பெனிக்கு. நெக்ஸ்ட் டார்கெட்டா வந்து இந்த நார்த் இந்தியால வந்து ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு ஸ்டோர்ஸ் ரூம்லாம் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற பிளான் வந்து இருக்கு. இந்த ராஜஸ்தான், யூபி, பீகார் இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ண போறாங்களாம். ஏற்கனவே வந்து சவுத் இந்தியாவில் டாமினன்ஸா இருக்காங்க. இப்போ நார்த் இந்தியாலே வந்து போறாங்க. ஃபினான்ஷியல்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நெட் லாஸா தான் வந்து இந்த கம்பெனி வந்து ஆயிருக்காங்க. ப்ராஃபிட் ஒன்றும் ஆகல, ஃபுல்லாவே வந்து நெட் லாஸா தான் இருக்கு. பட் லாஸ் வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. 182 கோடி போன வருஷம் லாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ பண்ணிருக்க லாஸ் வந்து 178 கோடியா தான் வந்து இருக்கு. 182 கோடி இப்போ 178 கோடி தான் பண்ணியிருக்காங்க லாஸ்ன்றது. ஸோ கொஞ்சம் வந்து லாஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க 4 கோடின்றத. அண்ட் தென் ரெவன்யூ வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 340 கோடி தான் வந்து ரெவன்யூ பண்ணியிருந்தாங்க போன வருஷம். இப்போ வந்து 640 கோடிக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து டெவலப் ஆயிருக்கு அவங்களோட ரெவன்யூன்றது. ஸோ ஓவராலா அப் ஆயிட்டு தான் வராங்க. பட் ஏன் உங்களுக்கு வந்து இவங்க ப்ராஃபிட்டபிள் ஆக முடியல அப்படின்னா ஏன்னா இவங்களோட எக்ஸ்பென்ஷன் பிளான் தான். ஸோ இங்க எக்ஸ்பென்ஷன் பிளான் வந்து நிறைய பண்ணும்போது இவங்களுக்கு வந்து டெக் ரிலேட்டடான விஷயம் வந்து தேவைப்படுது. ஏன்னா புது புது R&D பண்ணணும், இது எல்லாத்தையுமே வந்து காசு வந்து தேவைப்படுது. ஸோ இதனால இந்த டெக் இன்னோவேஷனுக்கு அதிக காசு வந்து வருது. அண்ட் தென் லேபருக்கு வந்து அதிக காசு வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் தென் புது புது மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து போறோம், அதுக்கு காசு கிரியேட் ஆகுது. அண்ட் தென் புது புது ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்றாங்கனால அதுக்கு காசு தேவைப்படுது. எல்லாமே வந்து கடன்ல தான் இயங்கிட்டு இருக்கு இந்த கம்பெனின்றது. பட் ஓவராலா லாங் டேர்ம்ல பார்க்கும்போது இது எல்லாமே ப்ராஃபிட்டபிளா அமைஞ்சது அப்படின்னா இந்த கம்பெனி பெரிய பிளஸ் தான் வந்து இருக்கும். சிஓவான தருண் மேத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க ஒத்துக்கிறோம், எங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் டேர்ம்ல வந்து ரேர் எர்த் மேக்னெட் வந்து கிடைக்கல, அதுக்கான சப்ளை வந்து இஷ்யூஸ் இருக்கிறது தான். பட் நாங்க வந்து லாங் டேர்ம்ல வந்து ஃபோக்கஸ் பண்றோம். எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே புது புது ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கான பிளான் வந்து இருக்கு. அண்ட் தென் ரேர் எர்த் மேக்னெட் இல்லாம எப்படி இவி மோட்டர்ஸ் தயாரிக்கலான்ற அந்த ஒரு எக்ஸ்ப்ளரேஷனும் போயிட்டு இருக்கு. அண்ட் தென் இப்போ ஃபெஸ்டிவல்லாம் வந்து வரப்போகுது. ஸோ இதுக்காக புது புது ப்ராடக்ட்லாம் பைப் லைன்ல வச்சிருக்கோம். அந்த லான்ச்ல எல்லாமே பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் வந்து டிமாண்ட் வந்து எடுத்துட்டு வந்துரும், எங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து சூப்பரா நடந்துரும் அப்படின்னு சொல்றாரு. ஓவராலா இது எல்லாம் தான் இன்னைக்கான நியூஸா இருக்கு. நேத்து நம்ம வந்து ஒருத்தரை பத்தி சொல்லியிருந்தோம், அவர் நேத்து இந்த வேலையை வந்து பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா இந்த நியூஸஸ் வச்சு ட்ரேட் பண்றது. ஸோ நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த சென்ல வந்து நல்ல அப்டேட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் டாடா மோட்டர்ஸ்ல ஒரு நல்ல அப்டேட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த சென்ல வந்து பண்ணியிருக்காரு.
6% வந்து இன்வெஸ்ட் அப் ஆனவொடனே ஸோ அதுலயும் வந்து ப்ராஃபிட் பார்த்திருக்காரு. நியூஸ் வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம்னா கண்டிப்பா பண்ணலாம். பட் ஆனா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ நீங்க வந்து மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இங்க காலையில வீடியோ போறதுக்கான ரீசன் வந்து காலையிலேயே நீங்க வந்து மார்க்கெட் அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கலாம், அந்த நியூஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு அப்டேட்னால தான். இதை வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அப்டேட்னால இல்ல. கவர் பண்றதை நீங்க யாரும் பண்ணிடாதீங்க. இங்க மார்க்கெட் நியூஸ் வந்து கண்டிப்பா மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம பிரிட்டானியா ரிசல்ட்ஸ் பார்த்தோம், அது நெகட்டிவா இருக்கு. இப்போ இந்த சென்னோட ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்குது டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா நேத்தே வந்து பாசிட்டிவா போகுது அப்படின்னு சொல்லி நம்மளே டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல நல்ல நியூஸ் அந்த கெட்ட நியூஸா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகதான் செய்யும். அது எல்லாமே ஷார்ட் டேர்ம்ல மேபி அந்த நாள் வந்து ஆப்போசிட்டா கூட ரியாக்ட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. லாங் டேர்ம் ஃபோக்கஸா வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினைச்சது. பட் மார்க்கெட் நியூஸ் வந்து கேட்டு வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த Q1 அப்டேட்ஸ் தான் நான் கொடுக்குறது அண்ட் தென் CEO சொல்றது எல்லாமே வந்து ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ நீங்க இப்பத்துல என் கூட மார்க்கெட்ல வந்து கண்டினியூஷன் ஆயிட்டு வரீங்க, எல்லாமே வந்து ஏர் பண்ணிக்கிறீங்க, கேட்டுக்கிறீங்க அண்ட் தென் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வருஷம் இந்த சேனல் வந்து நம்ம இப்படியே ரன் பண்ணிட்டு இருக்கோம் போது அடுத்த வருஷம் இதோட Q1 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த CEO என்ன சொன்னாங்க, இப்ப என்ன சொல்றாங்கன்றத வந்து நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ இந்த CEO சொன்னது என்ன, இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படியே அடுத்த வருஷம் போகும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே லாங் டேர்ம் ப்ராசஸ் தான். ஸோ நீங்க வந்து ஒரு பிசினஸ் எப்படி அனலைஸ் பண்ணணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துருவீங்க. ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டரா மட்டும் இல்லாம. ஸோ இந்த அளவுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னா நீங்க உங்க கம்பெனியுமே நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஏதோ ஒரு கம்பெனி வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அங்க CEO பேசுறதுலாம் ப்ராக்டிகலா பாசிபிளா இல்ல பாசிபிள் இல்லையா அப்படின்றத கூட உங்களால வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் இந்த பிசினஸ் நியூஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது. ஸோ எப்படி வந்து பிசினஸ் ஓனர்ஸ் யோசிக்கிறாங்க, எப்படி இந்த பிளான் போடுறாங்க, அதெல்லாம் எக்ஸிகியூஷன் பண்றாங்களா, இந்த நியூஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா மார்க்கெட் நியூஸ் வந்து நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. அது புரியுற மாதிரி எந்த அளவுக்கு சிம்பிளா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்க ஃபுல் வீடியோவும் வந்து பாருங்க அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்க வந்து ஆர்டிகல்ஸ் படிக்காம சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் தான் இந்த பிளான். நீங்க 1 இயர் கண்டினியூஸா மார்க்கெட்ல வாட்ச் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். ஒரு ஸ்டாக் ஏன் ஏறுது இறங்குது அண்ட் தென் ஒரு சில கிளாரிபிகேஷன் ஐடியா வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்களும் வந்து 4 பேருக்கு வந்து அட்வைஸ் வந்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யார் யாரெல்லாம் மெயினா இந்த சிகரெட் அடிக்கிறாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்க சிகரெட் அடிக்க இங்க வந்து ஷேர் பிரைஸும் ஏறுது, இன்வெஸ்டர்ஸும் ஹாப்பியா இருக்காங்க, பிசினஸ் ஹாப்பியா இருக்காங்க. பட் அவங்க ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்றதான் கேள்வியா இருக்கும். அதெல்லாம் நீங்க காசு போடாம இங்க அந்த காசு எடுத்துட்டு வந்து இந்த ஷேரை வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. கொஞ்சம் பூமர் மாதிரி தான் வந்து இருக்கும். பட் ஆனா அதுதான் உண்மை. ஸோ அது அவங்களுக்கும் வந்து புரியும். ஸோ அதனால நீங்க ஷேர் பண்ணி விடுங்க.